வணக்கம். இப்போ நின்று கொண்டிருக்கின்ற இடம் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி கோவில். இன்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வந்து முருகக் கடவுளை வணங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். காவடிகள் வந்த வண்ணம் உள்ளது. இப்போ நான் அந்த எட்டுக்குடியை பற்றிய ஒரு சிறிய வரலாறு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சீல்ப முனிவர் என்ற ஒரு சிற்பி ஒருவர் அக்காலத்தில் சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது ஒரு சோழ அரசர் முதலில் சிக்கலுக்கு அருகில் கொரவாச்சேரியில் ஒரு முருகப்பெருமானுக்கு ஆலயம் ஒன்றை கட்ட சொன்னார். அந்த ஆலயம் மிகச் சிறப்பாக அமைந்தவுடன் இந்த சிற்பி இதே போன்று மற்றொரு இடத்தில் ஆலயத்தை கட்டக்கூடாது என்று நினைத்த அவர் அவரது கட்டை விரலை எடுத்து அவரை அனுப்பிவிட்டார். அந்த ஒரு கையில் கட்டை விரல் போன கையோடு எட்டுக்குடி வந்து விரல் இல்லாமலே கட்டிய ஆலயம்தான் இந்த எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். மீண்டும் அரசர் தான் சொல்வதை கேட்காமல் மீண்டும் ஓரிடத்தில் ஆலயத்தை ஏற்படுத்தியமையால் அவரது 2 கண்களையும் பாழாக்கிவிட்டார். அந்த 2 கண்களும் இல்லாமலே திருவாரூர் டு தஞ்சாவூர் சாலையில் என்கண் என்ற ஊரில் இதே போன்று சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை அவர் கட்டினார். அந்த இடத்தின் பெயர் என்கண். இந்த என்கண் ஆலயத்தை கட்டி முடிக்கும் பொழுது இறைவனது சக்தியால் அவரது 2 கண்களும் மீண்டும் திரும்ப கிடைக்கப்பெற்றது. தன் கண்கள் திரும்பவும் கிடைக்கப்பெற்றதனால் அந்த ஊருக்கு பெயர் என்கண் என்று பெயர். அந்த சில்ப முனிவரினுடைய ஜீவ சமாதி அங்கு உள்ளது. இந்த எட்டுக்குடியில் வன்மீகி சித்தர் என்ற சித்தரினுடைய ஜீவ சமாதி அமைந்துள்ளது. மிக சிறப்பான ஒரு சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஸ்தலம்தான் இந்த எட்டுக்குடி. வேண்டுவோருக்கு வேண்டுவன கிடைக்கக்கூடிய ஆலயம். அனைவரும் எட்டுக்குடி வந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்து அவரது பேரருள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி. இந்த சேனலை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். ஓகே.